இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இது 6வது நாள் போராட்டம் எங்களுது. நாங்கள் வந்து வேறு எதுவுமே கேட்கல. முதலமைச்சரை நாங்கள் சந்திக்கணும்னு கேட்குறோம். முதல் கோரிக்கை முதலமைச்சரை நாங்கள் சந்திக்கணும். முதலமைச்சரை சந்திக்கிறதுக்கு நாங்கள் வந்து நேற்று 5வது நாள் 6வது நாள் போராட்டம் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து பாருங்களேன், போலீஸ்கார் வந்து ரொம்ப அராஜக முறையில் எங்களை வந்து ரொம்ப 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 கஷ்டப்படுத்துகிறாங்க போலீஸு. நேற்று நாங்கள் வந்து கல்வித்துறை அமைச்சர் வந்து ராஜ்மோகனை போய் சந்தித்தோம் தொடர. நாங்கள் அப்போ வந்து எங்கள் பிரச்சனைலாம் அவர்கிட்ட சொன்னோம். இந்த மாதிரி வந்து எங்களுக்கு வந்து பணி நிரந்தரம் கிடைக்கணும், முதலமைச்சரை பார்க்கணும், எங்களுக்கு வந்து மகப்பேறு விடுப்பு வேணும், வார விடுப்பு வேணும், சம்பளம் ஒரு நாள் சம்பளத்தோட வார விடுப்பு வேணும்னு சொல்லி நாங்கள் அவர்கிட்ட பேசினோம். அதுக்கெல்லாம் சரிங்க, நாங்கள் அதுக்கான நடவடிக்கை நாங்கள் எடுக்கிறோன்னு சொல்லி அமைச்சர் அவங்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் என்ன சொன்னோம், முதலமைச்சரை சந்திக்கணும், பொதுமக்கள்கிட்ட நாங்கள் வந்து 1 லட்சத்துக்கு மேலே நாங்கள் வந்து கையெழுத்து படிவம் வாங்கியிருக்கோம். அந்த கையெழுத்து வாங்கின படிவத்தை நாங்கள் முதலமைச்சரை சந்தித்து அதை நாங்கள் கொடுக்கணும்னு சொல்லி நேற்று அவர்கிட்ட சொன்னோம். இருந்தாலும் எங்களுடைய கோரிக்கை நிரந்தர பணி கிடைக்கும் வரை முதலமைச்சரை நாங்கள் சந்திக்கும் வரை எங்கள் போராட்டம் தொடரும்னு சொல்லி அவர்கிட்டயே சொன்னோம். சரி, நாங்கள் வந்து ஒரு அறவழி போராட்டம் நாங்கள் நடத்துகிறோம். நாங்கள் வந்து போலீஸ் வந்து அரெஸ்ட் ஆகலை. நாங்கள் வந்து 1 மணி நேரமாக 2 மணி நேரமாக கூடி ரிபன் மாளிகை உள்ள நாங்கள் வந்து பேசிவிட்டு ஒரு கோஷம் போட்டு நாங்கள் கிளம்பிடுவோம்னு சொல்லி எங்கள் LTUC உழைப்போர் உரிமை மாநில தோழர் பாரதி அவங்க சொன்னாங்க நேற்று அமைச்சர்கிட்ட. ஓகேன்னு சொல்லி அமைச்சரே வந்து அதை ரைட் சொல்லி கொடுத்துட்டாரு. கமிஷனரும் கூட இருந்தாங்க. அப்போ சமீரன் IAS கமிஷனர் அவங்களும் கூட இருந்தாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி நாங்கள் 3 மணிக்கு இங்கே போராட்டம் நடத்துகிறப்போ இந்த கேட்டை சாத்திட்டு எங்களை உள்ளே விடாமல் அங்கே பாருங்கள், நீங்கள் அப்படியே மீடியா ப்ரெஸ் எல்லாமே பாருங்கள் சார். அங்கே வந்து ஒரே குண்டும் குழியமாக இருக்குது. ஊர்பட நிறைய கம்பிங்க போட்டு வச்சுக்கிறாங்க. வர மக்கள் யாரோ ஒரு தூய்மை பணி இறந்தா அதுக்கு யாருங்க பதிலாமல்? அந்த கமிஷனர் பதில் சொல்லுங்கள். இப்போ கமிஷனர் பதில் சொல்லுறா, எங்கள் உயிருக்கு யாருங்க பொறுப்பு? அப்போ நாங்கள் வந்து தூய்மை பணி நாங்கள் வந்து தீண்டாமையா? அதுவும் நாங்கள் தலித் சமுதாய மக்கள் சொல்லிட்டு எங்களை உள்ளே வர விடாமல் இந்த IAS சமீரன் அவருங்க ரொம்ப வந்து அராஜக முறையில் போலீஸ் அவங்களுக்கு வந்து போலீஸ் ரொம்ப அடக்குமுறைங்க. பாருங்கள், இந்த 5வது நாள் 6வது நாள் 3வது நாள் போராட்டத்தில் பாருங்கள் எவ்வளோ அடித்து எங்களை கீச்சு எங்களை வந்து எவ்வளோலாம் துன்புறுத்த முடியுமோ அந்த அளவுக்கு துன்புறுத்துறாங்க. போன ஆட்சியில் இந்த அராஜகமாக போலீஸ் அராஜகம், இந்த ஆட்சியிலும் போலீஸ் அராஜகம் இருக்குதுங்க. எங்களுக்கு வந்து பாதுகாப்பாக இல்லாத பெண்களுக்கு வந்து ஆண் காவலர் மப்டியில் வந்து எங்களை அடிக்கிறதும் எங்களை துன்புறுத்துறதும் அவ்வளோ வேலை அராஜகம் பண்ணுறாங்க போலீஸு. எங்களுக்கு ஒரே கோரிக்கை, முதலமைச்சர் நாங்கள் சந்திக்கணும். அடுத்த மாதம் 8ஆம் தேதி வரைக்கும் சட்டசபை கூடுதுங்க. முதலமைச்சர் சந்தித்து எங்களை பேசணும். எங்கள் சங்க தலைவர் தோழர் பாரதி அவங்களை சந்தித்து பேசணும். அது வரைக்கும் எங்கள் போராட்டம் தொடருங்க. எங்கள் போராட்டம் தொடருதோ எங்கள் போராட்டம் கைவிடுதோ முதலமைச்சர் அவர்கிட்ட தான் இருக்குது. கண்டிப்பாக அவர் எங்களை கூப்பிட்டு பேசுகிறாங்க. அது வரைக்கும் எங்கள் போராட்டம் தொடருங்க. 10-15 வருஷமாக நாங்கள் தூய்மை பணியை வேலை செய்கிறோம். நாங்கள் ரோடு பெருக்கி குப்பை வாடுறோம். ஆனால் எங்களுக்கு 2 ஆட்சியிலுமே ஏமாற்றம் தான். டிவிக்காவுக்கு ஓட்டு போட்டு மாற்றம் வரணுன்னு நாங்கள் தூய்மை பணியாளர் எல்லாரும் டிவிக்காவுக்கு தான் ஓட்டு போட்டோம். ஆனால் 3 மாதம் ஆகுது அவர் CM ஆகி எங்களை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசலை. நாங்கள் 3 மாதமாக மனு கொடுக்குறோம் CM-ஐ பார்க்குறதுக்காக. யாரும் ஒரு ரெஸ்பான்ஸே கிடையாது. எங்கள் மனுவெல்லாம் வாங்கி ஓரமாக தான் வைக்கிறாங்க. CM-ஐ பார்க்குறதுக்கு எந்த ஒரு நடவடிக்கையும் ஏற்படுத்தலை. நாங்கள் 6 நாளாக போராட்டம் பண்ணுறோம். ஒரு அமைச்சர் மட்டும்தான் எங்களை கூப்பிட்டு பேசி நாங்கள் ஏற்பாடு பண்ணுறோன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் 7 கோரிக்கை வச்சோம். பணி நிரந்தரம், எங்களுக்கு வார விடுமுறை, மகப்பேறு விடுமுறை, எங்களுக்கு வந்து சாப்பாடு சரியில்லை, பாத்ரூம் வசதி இல்லை, எந்த ஒரு அங்கீகாரமும் இல்லை. நாங்கள் 15 வருஷம் வேலை செஞ்சு எங்கள் வேலைக்கு ஒரு அங்கீகாரம் கேட்குறோம், ஒரு ஊதியம், நல்ல ஊதியம் கேட்குறோம். நாங்கள் எல்லாம் தாழ்த்தப்பட்ட ஜாதி தான் இந்த வேலை செய்கிறது. ஆனால் அரசியல்வாதிங்க மாற்றம் வருதகோசம் தூய்மை பணியாளர் எங்களுக்கு எந்த மாற்றமும் கிடையாது. ஆட்சிங்க மாறுதகோசம் அதிகாரிங்க மாறலை. எல்லா அதிகாரியும் ஒரே மாதிரியாக தான் எங்களை பார்க்குறாங்க. நாங்கள் தூய்மை பணியாளராக செஞ்சு இந்த சென்னை மாநகராட்சியில் எங்களுக்கு எந்த ஒரு அங்கீகாரமும் வரல. டிவிக்கு ஆட்சியில் எங்களுக்கு அங்கீகாரம் வேணும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். நாங்கள் 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 15 வருஷம் சர்வீஸு. டிவிக்கு ஆட்சியில் CM சார் ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்கிறாரு, H3 வாக்குறுதி. அதை எங்களுக்கு நிறைவேற்றினா எங்களுக்கு போதும். நாங்கள் எதுக்கு போராட்டம் பண்ண போகிறோம்? எங்கள் கஷ்டம் எங்களுக்கு யார் முன்னே நிற்கிறது? எங்களுக்கு யாருமே இல்லை. நாங்கள் போராடினா போலீஸ் ஒடுக்குது. எங்களுக்காக குரல் கொடுக்க யாருமே இல்லை. ஒருத்தர் தான் இருக்கிறார் எங்களுக்காக குரல் கொடுக்க. உழைப்போர் உரிமை இயக்கத்தின் தலைவர் பாரதி தோழர் தான் எங்களுக்காக நிற்கிறாரு, ஏழைங்களுக்காக நிற்கிறாரு, கஷ்டப்படுற ஜனங்களுக்காக இருக்கிறாரு. இவ்வளோ பெரிய ஒட்டுமொத்த இந்தியாவில் ஏழை ஜனங்களுக்காக தூய்மை பணியாளர்களுக்கு குரல் கொடுக்க ஒரு ஜீவன் இல்லை. நாங்கள் கஷ்டப்படுறோம். 20 வருஷம் சர்வீஸு
சின்ன வயசில் நாங்கள் வந்தோம். எங்கள் வாழ்க்கையும் எங்கள் வயசும் உழைச்சி குப்பை வாரி எல்லாமே வேஸ்ட்டாக போச்சு. எங்களுக்கு பணி நிரந்தரம் வேணும். அவர் பெண்களுக்கு எவ்வளோ நலத்திட்டங்களை அறிவிச்சுக்கிறாரு. நாங்களும் பெண்கள் தான், எல்லாமே பெண்கள் தான் இருக்கிறோம். இந்த தூய்மை பணியாளர்களுக்கு ஒரு நல்ல முடிவை சொன்னால் நாங்கள் எதுக்கு போராட போகிறோம்? எங்களை எதுக்கு போலீஸ் விரட்டணும்? எங்களுக்கு பணி நிரந்தரம் வேணும். அது வரைக்கும் எங்கள் போராட்டம் நடக்கும். நன்றி தோழர்கள். கலெக்டர் வேகன்ஸ் வந்து 832 தினக்கூலி போட்டார். அந்த கலெக்டர் வேகன்ஸ் இன்னும் அமல்படுத்தாத இருக்காங்க. நாங்கள் என்னங்க கேட்குறோம்? எங்கள் சம்பளத்தை கலெக்டர் போட்ட சம்பளம், அப்போ கலெக்டர் போட்ட சம்பளம் தப்புன்னா கமிஷனர் சொல்கிறாரு கலெக்டர் போட்ட சம்பளம் தப்புனா ஏங்க நாங்கள் என்னங்க கேட்குறோம்? எங்களுக்கு வந்து என்ன சொல்கிறாங்களா, இனோவா கார் கேட்குறோமா, இல்லை ஆடி கார் கேட்குறோமா, இல்லை எங்களுக்கு வேறு எதனா பதவி கொடுங்க கேட்குறோமா? நாங்கள் செய்கிற வேலையை எங்களுக்கு திருப்பி கொடுங்க, எங்களுக்கு வந்து நிரந்தர பணியாக கொடுங்க தான் கேட்குறோம். நாங்கள் வேறு எந்த வந்து கட்சியில் பொறுப்பு கொடுங்க, இல்லை அரசியலில் எங்களை உள்ளே சேர்த்துங்கன்னு சொல்லுங்கள். நாங்கள் செய்கிற குப்பாளுற வேலையை எங்களுக்கு நிரந்தரமாக கொடுங்கன்னு தான் கேட்குறோம். முதலமைச்சர் கண்டிப்பாக அந்த நாங்கள் பேசுகிறத செவி சாட்சி கேட்கணும், எங்களுக்கு பதில் சொல்லணும். அவர் பதில் சொல்கிற வரைக்கும் எங்கள் போராட்டத்தோட ஏங்க எங்களுக்கு என்ன சொல்லுவாங்க தெரியுமா? பீரிங்கே வந்தாலும் சரி, எத்தனை உயிர் இதில் போனாலும் சரி பரவாயில்லைங்க, எங்கள் போராட்டத்தோடங்க. அவர் எங்கள் நாங்கள் கேட்குற கோரிக்கைக்கு அவர் பதில் சொல்லாமல் நாங்கள் ஓடவும் மாட்டோம், ஒதுங்கவும் மாட்டோம். நாங்கள் தைரியமாக நிற்போம். இதெல்லாம் என்ன வந்தாலும் கண்டிப்பாக சந்திக்க நிற்கிறதுக்கு தூய்மை வேலை அத்தனை பேருமே நாங்கள் ஒத்துமையாக நிற்போங்க. சங்கத்துக்கு கூட நாங்கள் சங்கம் சொல்லி நாங்கள் போராடலைங்க, நாங்கள் சொல்லி தான் சங்கம் எங்கள் கூட நிற்கிறாங்க. ஏன்னா போன ஆட்சியில் 4.5 வருஷத்துக்கு அப்புறம் நாங்கள் ரோட்டுக்கு வந்தோம். எங்களை 5 வரல காட்டி ஏமாத்தினார் அந்த முதலமைச்சர். இவர் வந்து 3 மாதம் 100 நாள் தொடங்கிச்சு. நாங்கள் வந்து சங்கத்தில் நாங்கள் சொன்னோம், தோழர் நீங்கள் வந்து எங்கள் கூட நில்லுங்க, நாங்கள் நிற்கிறோன்னு சொல்லி நாங்கள் சொல்லி தான் இன்றைக்கி போராட்ட காலத்தில் நாங்கள் நிற்கிறோம். எங்களுக்கு பதில் சொல்லணும் முதலமைச்சர். எங்களை சந்தித்து எங்கள் சங்க தலைவரை கூப்பிட்டு பேசணும், தூய்மை பணியாளர் எங்களை கூப்பிட்டு பேசணும். எங்களை பேசாத வரைக்கும் எங்கள் போராட்டம் தொடருங்க. நாளைக்கே தொடரும், 100 நாளில் 200 நாள் 300 நாளில் அவர் பேசாத வரைக்கும் எங்கள் போராட்டம் தொடரும். தேவையில்லாத ஒரு பிரச்சனையை உருவாக்க ட்ரை பண்றாங்க. நாம அதுக்கு பலிகடா விடக்கூடாது. வேணும்ட்டு எப்பவுமே பண்ற இடத்துல பண்ணி வைக்கிறோம்னு சொன்னா அந்த கல்லும் இரும்பும் கிடைக்கிற ஒரு மோசமான இடத்துல கேட்டை பூட்டி வச்சு உங்க பிரச்சனை பண்ண உருவாக்குறாங்க. நாம அரசுக்கு எதிராக நம்ம கோரிக்கைய மாதவிடாய் விடுப்பு வேண்டும், மகப்பேறு விடுப்பு வேண்டும், வார விடுமுறை வேண்டும்
அப்படின்னு நியாயமான கோரிக்கை முன்வைக்கிறோம். தமிழ்நாடு ஃபுல்லா உங்களுடைய கோரிக்கை நியாயம் பேசுறாங்க. போலீஸ்காரங்க பண்ற விஷயத்துக்காக நாம இங்க வந்து உட்கார்ந்தோம்னா அது நாகரிகமா இருக்காது. அதனால நான் சொல்றேன், அந்த கேட்டை திறந்து விடுவாங்க. திறந்து விட்டா நீங்க எல்லாம் இங்க இருந்து அங்க வரணும். இந்த கேட்டு